அண்ணே நான் சொல்றத கொஞ்சம் ஆத்திரப்படாம கேளுங்கண்ணே. என்னடா? நீங்க ஆத்திரத்தை வேணா அடக்கிட்டு வரலாம், ஆனா என்னால மூத்திரத்தை அடக்கிட்டு வர முடியாதுண்ணே. ஒரு 2 நிமிஷம் வண்டியை ஓரமா நிப்பாட்டினீங்கன்னா தடன்னு இறக்கி விட்டு வந்துருவேன். முடியாது அண்ணே, இந்த பாலித்தீன் பை இருந்தா கொடுங்க, புடிச்சு சாம்பார் பாக்கெட் மாதிரி வெளியே எரிஞ்சிருவோம். வண்டியை கழுவி வச்சிட போறான். நீ ஓரங்கட்டு. அண்ணே அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்கண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே. இறங்கடா. பிஸ் அடிக்கிற கேப்ல எவனா மிஸ் ஆயிலாம் நினைச்சீங்க? இறங்க சீக்கிரம். தரிசா ஆயிருவீங்கடா. போ. நிறைய இருக்குடா, போடா, அப்புறம் மொத்தமா நெளிஞ்சிக்கலாம். நிறைய இருக்கா? இப்ப இதுவரை போன்ல சொல்றான்டா, என்ன மச்சான் சொல்லி டென்ஷன் ஏத்துறான்டா. அண்ணே கண்ணே ஒன்றும் சேலஞ்ச் பண்ணலன்னு அந்த மூடு முட்டி தானே உங்களை மச்சான கூப்பிட்டா அவங்க 2 பேர் காதல சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னானே. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை சித்தப்ப. நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை. அந்த வண்டியை பாரியா, தாஸ் வண்டி மாதிரியா இருக்கு. அந்த லூஸ் வண்டியே தான். அப்பா எவ்வளவு நேரம் அடக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் அடக்கிறேன். வாய் வழியா ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும். என்ன இவனை இங்க வந்து அடிக்கிறான்? இவ்வளவு பெரிய ஹைவேஸ்ல இவனுக்கு உச்சா போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சாரி போலீஸ். எல்லாத்தையுமா? மோடுமுட்டி, நீங்க எங்கடா இங்க? தெரியுமா, நான் அவங்க கிட்ட தப்பிச்சிட்டேன். என்ன நீங்களும் தப்பிச்சிட்டீங்களா? வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க சொல்றேன். டேய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா ஊங்குற? அந்த பொண்ணு அது மீச ரொம்ப நல்லா இருக்குண்ணா. வரட்டுமா? மூடு சச்சின் மேட்ச்ல செஞ்சுரி போட்டுருப்பாரு. மார்ச் வரைக்கும் போற லெவல்ல இருக்கும். இப்ப என்னடா செஞ்சுரிய பத்தி பேச்சு? சச்சின் அடிச்ச பந்து மாதிரியே இருக்குல்ல இந்த வீக்கம். உன்னைய கொன்றுவேன். மோடு முட்டியே, என்னடா முன்னால கம்பியவே காணோம்? அந்த அளவுக்கு இன்னும் போகல. ஏய், உங்க ஊர் ஆளுங்க நல்லா அடிக்கிறானுங்கடா. அதுல அவங்க டிகிரி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா உனக்கு இவ்வளவு அடி வாங்கி ரத்தமே வரல? இல்லடா, எனக்கு உள்குத்து அதிகம், உள்ள ப்ளீடிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்ப ரத்தத்தை பார்க்க முடியாது. என்ன பார்க்க வந்து? இங்க ரத்தாறு ஓடும்னு பாம்பேல இருந்து பார்க்க வந்தியா? அவங்களுக்கு நேரம் ஆக ஆக கொலவரி அதிகமாயிக்கிட்டே. ஏய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா? அந்த பொண்ணு கண்ணனை லவ் பண்ணவே இல்லடா. இத தான ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லெவலுக்கு வந்தா தான் புரியும். ரேவதி கண்ணனை லவ் பண்றான்னு சொன்னதுனால தான்டா இந்த அடியோட விட்டு வச்சிருக்காங்க. அந்த புள்ள லவ் பண்ணலன்ற உண்மை தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு உப்ப தடவிடுவாங்க. ஆனாலும் மாப்பிள்ள இவ்வளோ அடி வாங்கியும் நீ உண்மையை சொல்லல பாரு. நட்பை காப்பாத்திட்டடா மாப்பிள்ள. பரவாயில்ல, அவங்க தான் ஊருக்கு டீ வாங்கி கொடுத்து அடிக்கிறாங்கல்ல, அடுத்த ஊர்ல போய் குடிச்சுக்க. டேய், இங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் அடக்கி வாசி. இந்த அம்மா பண்ணிட்டாலும் போடா லூசு. எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். டேய், யாராவே வெள்ளைன்னு சொல்லியுமா? ஏண்டா வாட்ச்மேனுக்கு யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டீங்களா? டேய், அது வாட்ச்மேன் இல்லடா, எங்க தாத்தா. ரொம்ப வில்லங்கமான ஆளு. அந்த ஆளுகிட்ட யாரும் அதிகமா பேச்சு கொடுக்காதீங்க. சைலண்டா ஒரு வணக்கத்தை போட்டு உள்ள வாங்க. ஓகே? இவ்வளவு குளிர்லயும் கிரேப் ஜூஸ் அடிக்கிறானே மனுஷன். டேய், அது கிரேப் ஜூஸ் இல்லடா, ரம்மு. யாருக்கும் தெரியக்கூடாது ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்டு இருக்காரு அந்த ஆளு. அப்படியா? பாக்குறதுக்கு தான் ஷாருக் கான் மாதிரி இருப்பாரு, பட் பண்றதெல்லாம் ஷாருக் கான் மாதிரி வேலை. மச்சான் கை குர்ரா. ஏன் எங்களை இவ்வளவு பிரம்மாண்டமா வரவேற்பாங்க நாங்க நினைச்சு கூட பாக்கலடா. இந்த வரவேற்புலாம் உனக்கு இல்ல தம்பி. திருவிழா இன்னைக்கு நைட் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வா. திருவிழாவா? ஆசையை பாரு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம ஜில்ஜில் ராமாமணி வர சொல்லிருக்கலாம்ல. வாடா. டேய், ஓகே வாங்கடா. எங்க தாத்தா ஒரு பச்சளை புடுங்கி, இது பச்சளை ஸ்பெஷலிஸ்ட், நாட்டு வைத்தியர். வணக்கம் தாத்தா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. என்னடா இது? 3 பேருமா சேர்ந்து ஒரு குட்டியை தள்ளிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இத உறிஞ்சி ஒட்ட குடிங்க. ஒட்டுமொத்த கதையை அப்புறமா சொல்றேன். மம்மி, சிஸ்டர், இது என்னோட கைத்தூர் ஃப்ரெண்ட்ஸ். டேய், இது எங்க அம்மா, இது எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீங்களே சிஸ்டர்ரா, ஆன்ட்டி நினைச்சியா? ஐ அம் குட் பிரதர். டேய், ஐ அம் யுவர் ஓன் பிரதர். அடக்கி தமிழ் சொல்ல வந்து உள்ள கூட்டி போயிருமா? சீக்கிரம் சீக்கிரம். டேய் டேய், இங்க வா, தாத்தாட்ட பேசு. ഞാൻ കുട്ടിയുടെ അനിയത്തി പേര് മഞ്ജു. മോളെ, മോടെ പേരെന്താ? രേവതി. എന്താ മോളെ ഇങ്ങനെ ഡള്ളായിട്ടിരിക്കുന്നത്? ഫാമിലിയെ വിട്ടുപിരിഞ്ഞതുകൊണ്ടാണോ? കുറച്ച് ദിവസത്തിനുള്ളിൽ എല്ലാം ശരിയാകും. ഈ കണ്ണൻ அந்த பெண்குட்டிய வீட்ல விரோதம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டதா என் பேராண்டி പറഞ്ഞது. தாத்தா,
நான் இங்க இருக்கேன். சரி, அங்கட இருந்து பறஞ்சதா இருக்கட்டும். நீ ஒன்னும் கவலையே படாத. நீ என் கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம். உனக்கு என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தாத்தா சீஃப் இன்ஜினியர் ஜோலி கொடுத்தாச்சு. அப்ப நானு எனக்கு இரு உனக்கு ஒண்ணு வாட்டமா வச்சிருக்கிறேன்னு. வாட்டமாவா? அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நீதான் தாத்தா சூப்பர்வைசர். எப்பாடி இந்த வயசுல குசும்ப பாரு. 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். டேய் நீ சும்மா தானே இருக்க, ஏன்னு கேள்றா? ஏன் எதுவுமே பண்ணாம சேஃபா ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம் தானே? இல்லடா, பின்ன என் ஆளு என் கூட வந்துட்டா. நம்ம வேற ஃபுல்லா அடிச்சிருக்கோம். இன்னைக்கு திருவிழால எப்படி ஆடுறேன்னு பாரு. நம்மளாம் சேர்ந்து கலக்குறோம். நீ ஒன்னும் கலக்க வேண்டாம், அங்கேயே அதிகமா கலக்கிட்ட. மாப்பிள்ள ஆட்டம் தாங்க. போடா, நான் என் ஆளு கிளம்பிட்டாலான்னு பார்த்துட்டு வரேன். தாத்தா நீங்க 2 பேரும் ஜோடியா வரசனல, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ ஒரு நிமிஷம் உள்ள வா. என்ன வச்சுக்கிறேன்றா. நான் போயிட்டு வரேன். உனக்கு 1 நிமிஷம் தான் டைம், சீக்கிரம் வா. பாய். வா. கதவு சாத்துறா. உனக்கு அறிவு இருக்கா? நேத்து நீ தண்ணி அடிச்சிட்டு மட்டையானதுனால தான் இவ்ளோ பிரச்சனையும். இன்னைக்கு இங்கே வந்து குடிச்சு கூத்தடிக்கிறியா? அது இல்ல ரேவதி. ஊர்ல எங்க வீட்டுல கல்யாணமே நின்னு போச்சு. அங்க என்ன நடந்திருக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கேன். கரகம் பிடிச்சவனே, உனக்கு கரகாட்ட கேக்குதா? கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இன்னும் கிளம்பல? நான் வரல தாத்தா, நீங்க போங்க. நைட்டு முக்கியமான வேலை இருக்கு. எப்பவுமே நீ இப்படிதானடா? லூசு மாதிரி தான் பேசுவியா? என்ன தப்பா சொல்லிட்டேனா? ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு எல்லாம் மனசிலாயி. டுடே இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நைட். கிழிஞ்சுது. என்ஜாய் என்ஜாய். இதுல இன்னொரு விஷயம், இதே ரூம்ல தான் நானு, என் பையன், என் பேரன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடினோம். கட்டில் கூட கடகடத்து போயிருக்குமே. என்ஜாய் என்ஜாய். ஐ வொன்ட் டிஸ்டர்ப் யூ. நாளை மார்னிங் வந்து கதவை தட்டுவேன். பட் ஐ வில் கம் வெரி லேட். ஓகே? தாத்தா முக்கியமான வேலையா? ஐயோ, சும்மாவே திட்டுவா. இதுல இந்த தாத்தா வேற. ஹலோ. எஸ். பாப்பா இஸ் வெயிட்டிங் ஈகர்லி. நீ இன்னும் போலையா? சிப்பையா அம்மா. என்ன படுத்துக்க. அப்புறம் இல்ல, இங்க படுக்கிறதுல பிரச்சனைனா கீழே படுத்துக்க. என்னது? இல்ல இல்ல, நான் அங்க போய் படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். எல்லாத்துக்கும் முறைக்கிறது. நீங்க தனியாவே படுத்துக்குங்க. கண்ணா கண்ணா கண்ணா, யாரோ கதவை தட்டுறாங்க. போய் தர. நீ போய் தர. ஒருவேளை உங்க அப்பனா இருந்தா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, நீ பின்பக்கமா ஓடிடு. நான் போய் கதவை திறக்கிறேன். ஓடி தொலை. பின்னாடி ஓடிடா. அவமானம். ஐயோ, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். என்ன வெட்டுங்க, என்ன வெட்டுங்க. அவங்க அண்ணன் வந்து வெட்டுவான். தல்றா. தாத்தா சீக்கிரம் ரெடி பண்ணு. எங்கடா போறீங்க? மாப்பிள்ள, கரகாட்ட ஆட வந்தவங்கள ஒருத்தருக்கு பாம்பு அடிச்சு பிடிச்சா பாவண்டா. மருந்து இருக்க ஓடி ஆண்டா. தாத்தா நீ போதா. அந்த பாம்பை உடனடியா காப்பாத்தி ஆகணும். கரகாட்டக்காரனை காப்பாத்தி ஆகணும். மருந்து எடுக்க வந்தேன். அதுக்கு இங்க எதுக்குடா? ஐயோ தாத்தா, மருந்து ஒரு ரூமுக்குள்ள இருக்குடா. அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். வாங்க தாத்தா பேசிக்கிட்டு. சரியா உட்கார்றா, இங்கே போயிட போறேன். மூடிக்கிட்டு கொஞ்சம் ஒளிய நோக்கணும். ஆமா, இவனை போய் எந்த பாம்பு கடிச்சது? இந்த பாம்பு தாங்க. போடா பட்டி, பாம்பை காட்டுறான்னா பால் சும்மா காட்டுற மாதிரி காட்டுறேன். நீ ஒண்ணும் பேடிக்க, இதுக்கு இங்கிலீஷ் மருந்து சரிப்பட்டு வராது. அது இங்கிலீஷ் பாம்புக்கு தான் சரியா. அதனால இவனுக்கு மூலிகை வைத்தியம் பண்ண. இந்த மூலிகையை இப்படி வச்சு கட்டினா
பச்சே ஒரு கண்டிஷன். ராத்திரி பூரா இவன் தூங்கவே படாது. அப்படி தூங்கினால் இந்த விஷம் ஜிவ்வுன்னு கபாலத்துக்கு போய் இவன் கைலாசத்துக்கு போயிடுவான். ஜாக்கிரதை, தூங்க விடக்கூடாது. சரி வைத்தியரே. நானும் பாத்துக்கிறேன். டேய், தூங்காத தூங்காத, கண்ணை தர. டேய், இவன் தூங்காம இருக்க யாராவது பாடி தொலைங்களேன்டா. சாமி உன்னை கொண்டே முடியும். ஏண்டா ஒருத்தனை காப்பாத்த பாட்டு பாறானா நீ மொத்த பேத்த கொல்ல பாக்குறியாடா? அவன் பொழைக்க மாட்டான்டா, செத்து போயிருவான்டா. அப்ப நீ பாடு. அப்ப நீ மூடு, என் நண்பன் பாடுவான்டா. மாப்பிள ஒரு பாட்டு எடுத்து விடு மாப்பிள. சேட்டா பாடம் சேட்டா. எல்லா திங்ஸும் எனக்கே வாங்கிட்டு வந்திருக்கான். அங்கிள், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னது? கேரளாவிலே ஒரு அழகான பிள்ளைய பார்த்து உங்களுக்கு ரேவதிக்கு எப்படி மானங்கட்டத்தனமா நான் செட் பண்ணி விட்டனோ அதே மாதிரி எனக்கு நீங்க அப்படி செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த போக்கொண்டு முக்கிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே எக்ஸ்ட்ரா 2 சிமெண்ட் மூட்டை தூக்காது நான் பொழப்பு நடத்திடுவேன் அங்கிள். நல்லா இல்லையா? இல்லடா, லவ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு தனி அது என்னது ஒரு பக்குவம் வேணும் அங்கிள். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்டத்தனமா. சரிங்களா? Why the smile? போடா லூசு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன என்ன யோசிக்கிறான்? எல்லாத்தையும் நடத்திட்டானோ? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? இது போதுண்டா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அவ பால் சொம்பு எடுத்துக்கிட்டு நடந்து வந்தா. சரி, நான் கட்டில்ல காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். வந்து அந்த பால் சொம்ப பக்கத்துல வச்சவ படார்னு என் கால்ல விழுந்துட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா நீ காதலண்டா? இத கேளு. அப்புறம் சும்மா அப்படியே பக்கத்துல படுத்துக்க ரேவதி அப்படின்னு. சாச்சா, நீங்க மெத்தையில படுங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்ட்டா. அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அவளும் ஒண்ணு சொன்னா, ஆனா நான் தான் வேணான்ட்டேன். சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள், அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்திருந்தீங்கன்னா படார்னு ஒரு சிங்க குட்டி பிறந்திருப்பேன். நாளைக்கே இடத்த கண்டுபிடிச்சு அந்த மீசக்கார கேங்கு வர்றப்ப இந்த சிங்கக்குட்டி இங்க இருந்து லாங்ல ஒரு யூரின் அவங்க மூஞ்சில பாஸ் பண்ணாண்டா டோட்டல் ஃபேமிலி ஹாப்பி அங்கிள். ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாடா? உங்களதான் அங்கிள். என்னவா கரெக்ட் ரேவதி? மாட்டினாண்டா. ரேவதி, உங்களுக்குள்ள காலு படுக்க பெட்டு எல்லாத்தையும் சொன்னவன், அது மட்டும் நடக்கவே இல்லையாமா. என்ன யாராவது ஏமாத்த முடியுமா? அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி ஒரு காது அவுட்டு. ஆரம்பத்துல இருந்து ஒன் சைடாவே அடிச்சு பழகிட்ட. நல்லா இருக்கு, நல்லவனே வர்றீண்டா. ஐயோ, நமக்கு எந்த காதை சூஸ் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஹாய். மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது திருந்தணும். ரேவதி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் உன் வாழ்க்கையே கெடுத்துட்டேன்னு சொல்றாங்க. நீ வேற அன்னைக்கு அவங்க முன்னாடிலாம் நீ என்ன லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டியா? அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரேவதி, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நான் எதுவும் கம்பல் பண்ணல. நான் இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே அழகாக்குது ரேவதி. ரொம்ப பழைய டைலாக்கா சொல்லிட்டோமோ? ஹலோ அம்மா, நான் கண்ணன் பேசுறேம்மா. கண்ணா, டேய் கண்ணா, எங்கடா இருக்க? எப்படிடா இருக்க? அந்த பொண்ணு நல்லா இருக்காளடா? அம்மா, அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம்மா. ஒரு நிமிஷம்டா, சொல்லுப்பா. இந்த மீன் குழம்பு எப்படிம்மா வைக்கிறது? டேய், என்னடா நீ? இந்த ஊரே உன்னை வெட்டுறதுக்காக கிளம்பி போயிருக்கு. உன்னை தேடி போனவங்க இன்னும் வீடு திரும்பல. இந்த நேரத்துல மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சும்மா வளன்னு பேசாதம்மா. ரேவதி மீன் குழம்பு கேட்டா அவளுக்கு வச்சு கொடுக்கணும். நீ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லு.
சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோ. சின்ன வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி எடுத்துக்கோ. தக்காளி எண்ணெயை காய வச்சு வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கோ. வதக்கியாச்சு. புளியை நல்லா கரைச்சி ஊத்து. புளி ஊத்தியாச்சு. உப்பையும் போட்டு கொதிச்ச உடனே மீனையும் போட்டு 5 நிமிஷத்துல இறக்கிடணும். அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ போனை வச்சுட்டு அழுகை கண்டினியூ பண்ணு. அப்பா, இந்த மீன் குழம்ப சாப்பிட்டு என் கூட செட்டில் ஆகும். ரேவதி ரெடியா இருக்க போலையே. ஃபர்ஸ்ட் ரைஸு. ஓகே, இந்தா நம்ம ஸ்பெஷல் மீன் குழம்பு. இந்தா சாப்பிடு. எப்படி இருக்கு? உங்க அம்மா சமையல் மாதிரியே இருக்கு.